உண்மையிலேயே குமார் வந்து அரசியை கல்யாணம் பண்ணல அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கூட லேட் பண்ணாம இந்த ராஜி மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து சூன்யாவும் குமார் தான் இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம். இவங்க ரெண்டு பேர்னால தான் அரசியோட கல்யாணம் நின்றுருக்கு அப்படிங்கிற உண்மையை பாண்டியன் கிட்ட சொன்னது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க வீட்டுல குமாருக்கு வந்து அரசியை பார்க்க கோபம் அதிகமாகிட்டே இருக்கு. உன்னை கொண்டு வந்து இறக்கி விட்டனா நீ பாட்டுக்கு உங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே? என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி பொய்யா சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கிறியா? நீ சொல்ற பொய்யெல்லாம் எங்க வீட்டுல இருக்கவங்க வேணுமா நம்பலாம். உன்னால எத்தனை நாளைக்கு இப்படியே நடிச்சுக்கிட்டே இருக்க முடியும் நானும் பாக்குறேன். இப்பயும் நான் சொல்றேன், நீ தான் வந்து என்னோட வலையில சிக்கி இருக்கிற. நீ என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு உன் தலையில நீயே மண்ணவாரி போட்டுக்கிட்ட. உன்னை இதுக்கப்புறம் நான் பண்ண போற கொடுமையெல்லாம் பார்த்து உங்க வீட்டுல வந்து தாங்க முடியாம அழுக போறாங்க. நீ அப்பவே பிறந்தனா உங்க வீட்டாளர்களுக்கு அவமானம் மட்டும் தான் மிஞ்சிருக்கும். இப்ப தேவையில்லாம என்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு போய் சொல்லிட்டு என்கிட்ட மாட்டிக்கிட்டு காலம் பூரா நீ கஷ்டப்பட போற. உங்க வீட்டுல எதிர்த்து அப்படி இருந்து அது எல்லாத்தையுமே பார்த்து வேதனைப்பட போறாங்க. எப்படி பார்த்தாலும் நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு லாபம் தான் அப்படிங்கிற மாதிரி குமார் பேசிட்டு இருக்காரு. போதாத குறைக்கு இப்ப வேணுமா நான் ஒரு சாம்பிள் காட்டட்டுமா? இப்ப நான் உன்னை அடிச்சேன்னா உங்க வீட்டாளுக்கு எப்படி பதறிட்டு வருவாங்க தெரியுமா? நான் வேணுமா அப்படி செஞ்சுட்டுமா அப்படி சொல்லிட்டு குமார் வந்து அரசியை மிரட்டிட்டு இருக்காரு. ஆனா குமாரோட அந்த மிரட்டலுக்கு அரசி வந்து சுத்தமா பயப்படுற மாதிரியே தெரியல. ரொம்பவே தைரியமா பேசுற அரசி வந்து முடிஞ்சா என் மேல கை வச்சு பாருங்க. நீங்க அடிச்சீங்கன்னா நான் கத்த தான் செய்வேன், இல்லன்னா சொல்லல. ஆனா நான் கத்துற சவுண்ட் எங்க வீட்டுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு தான் கேட்கும். நீங்க எங்க வீட்டாளர்களுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்க பெரியப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும். என்ன அடிக்கிறதா நினைச்சு என்ன கஷ்டப்படுத்துறதா நினைச்சு எங்க குடும்பத்தை பழி வாங்குறதா நினைச்சு நீங்க தான் பிரச்சனையில மாட்டிக்க போறீங்க. முடிஞ்சா என் மேல கை வைங்க அப்படி சொல்லிட்டு ரொம்பவே தைரியமா அரசி பேச ஆரம்பிக்கிறாங்க. அரசி இப்படி பேசுறது கேட்டமே டென்ஷன் ஆன குமார் வந்து பேசிட்டு இருக்கிறப்ப அரசி அடிக்க போறாரு. குமார் கை வாங்குறத பார்த்ததுமே அரசி வந்து ஒதுங்கிக்கிறாங்க. அரசியை அடிக்க நினைச்சு குமார் வந்து செவுத்துல குத்திடுறாரு. இதனால குமாருக்கு கைவலி வந்து ரொம்பவே கத்திடுறாரு. குமாரோட சவுண்ட கேட்டு வீட்ல இருக்க எல்லாருமே குமார பாக்குறதுக்காக ஓடி வராங்க. உண்மையிலேயே அரசி அடிக்க போய் செவுத்துல குத்தி தான் கை அடிபட்டுச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்ல முடியாம குமார் வந்துட்டு எதுவுமே பேசாம வழியில துடிச்சிட்டு நிக்கிறாரு. அப்ப ரொம்பவே நடிப்பு போற அரசி வந்துட்டு கீழே துணி இருந்துச்சு, அவர் சரியா கவனிக்காம அதை மிதிச்சு வலிக்க விட்டு கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்ததுல கை ஏதோ பசங்கிச்சு போல, அதனாலதான் வழியில கத்திட்டு இருக்காரு அப்படி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. இருந்துமே வந்து குமாரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாக்குறப்ப மாரிக்கு வந்து டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. உண்மையை சொல்றா என்னடா ஆச்சு அப்படி சொல்லி மாரியுமே கேக்குறாங்க. ஆனா எதையுமே சொல்லாம குமார் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஒருவேளை மாரிக்கு எதுவும் உண்மை தெரிஞ்சிருமோ அப்படி சொல்லி பயந்துகிட்டு அரசியுமே வந்துட்டு அவர் ஏன் முன்னாடி கீழே வந்ததால அவமானம் தாங்க முடியாம இப்படி போறாரு. மத்தபடி எதுவுமே நடக்கல அப்படி சொல்லி அரசி வந்து சமாளிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரூமுக்குள்ள வந்த பாட்டி வந்து ரெண்டு கட்டிலுமே தனித்தனியா இருக்கிறத பார்த்ததுமே ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணீங்க, அப்புறம் என்ன கட்டிலாம் தனித்தனியா போட்டுருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க அப்படி சொல்லி பாட்டி கேட்கறாங்க. இவ்வளவு தூரம் எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டு இதுல மாட்டிக்கிட்டோமே அப்படி சொல்லி யோசிக்கிற அரசி வந்துட்டு நைட்டு ஃபுல்லா உங்க பேரை ஒரு கொரட்டெல்லாம் என்னால சுத்தமா தாங்கவே முடியல, அதனாலதான் கட்டில தள்ளி போட்டிருக்கேன் அப்படி இப்படி சொல்லி அதையுமே சமாளிச்சிடுறாங்க. ரூமை விட்டு வெளியே வர அரசி கிட்ட மறுபடியும் வந்து குமார் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீ வீட்டுல இருக்கவங்கள வேணுமா போய் சொல்லி இப்படி ஏமாத்தலாம், ஒரு தடவை தப்பஸ்னா உன்னை என்னால அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு மறுபடியும் கை வாங்குறாரு. ஆனா இந்த வாட்டி குமாருக்கு பயந்துகிட்டு ஒதுங்கி போகாம அரசி வந்து குமாரோட கையை பிடிச்சு முறுக்கிடுறாங்க. கரெக்டா அந்த டைமுக்கு பழனியுமே அங்க வந்துடுறாரு. பழனி அங்க வந்தது பார்த்ததுமே குமார் வந்து அரசியை விட்டுட்டு அமைதியா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. எப்படியோ நம்ம வீட்டுல இருந்து பழனியாவது நம்ம கிட்ட பேச வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஆசையா வந்து அரசியுமே போய் பழனி கிட்ட பேச போறாங்க. நான் இன்னும் உங்ககிட்ட சந்தோஷமா பேசணுங்கிறக்காதெல்லாம் வரல அரசி, ராஜி மீனாவும் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கோயில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க, அதனாலதான் வந்தேன் அப்படி சொல்லி பழனி சொல்லிட்டு மேற்கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசாம அரசியை கூப்பிட்டு கோயிலுக்கு போயிடுறாரு. அரை மணி நேரமா உங்க கூட வண்டியில வரேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க பேசவே இல்ல, அப்படி என் மேல என்னதான் கோவப்பட்டு இருக்கீங்க, நான் பண்ணது தப்பு தான் இல்லன்னா சொல்லல, அதுக்காக என்னை மன்னிக்கவே மாட்டீங்களா, வீட்டாளுக்கு எல்லாருமே ஒதுக்கி வச்சா நான் என்னதான் பண்றது அப்படி சொல்லிட்டு அரசி ரொம்பவே வேதனையோடய வந்தா கோயிலுக்குள்ள போறாங்க. கோயிலுக்குள்ள வர அரசியை பார்த்ததுமே பதறி போற ராஜிமே வந்துட்டு நல்லா இருக்கிற அரசி, குமார் எதுவும் உன்னை கொடுமைப்படுத்துறானா, எங்க வீட்டாளுக்கு எல்லாருமே உன்னை கண்டிப்பா நல்லா பாத்துக்கோங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா எங்க அண்ணங்காரன் தான் இருக்கிறதுலே மோசமானவன், அவன் எதுவும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தானா என்கிட்ட பயப்படாம சொல்லு, நாங்க இருக்கிறோம், ஏன் அரசி இப்படி எல்லாம் பண்ண, ஆரம்பத்துல இருந்து எங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்க மாட்டேல, அப்புறம் ஏன் அரசி நீ குமார் விரும்பினதை மட்டும் மறைச்ச, உண்மையை சொல்லு, நீ விருப்பப்பட்டு தான் குமார கல்யாணம் பண்ணியா இல்ல குமார் உன்னை மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சானா, உங்க அம்மா அப்பாவை நீ இப்படி எல்லாம் கஷ்டத்துல தள்ளி விட மாட்டேன் எங்களுக்கு நல்லாவே தெரியும், அது போக நீ சதீஷ் மேலதான் விருப்பமாவும் இருந்த, இவ்வளவு தூரம் குமார் கெட்டவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அதெல்லாம் தப்புன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி போய் குமார கல்யாணம் பண்ணுவ, உண்மையை சொல்லு அரசி என்ன நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு ராஜியுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனா எதுவுமே பேசாம அரசியை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்குமே அரசி வந்து என்ன நடந்துச்சுங்கிற உண்மையே சொல்லாம நான் குமார விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணேன், ஆரம்பத்துல குமார் மேல விருப்பம் இருந்தது எல்லாமே உண்மைதான், குமார் பண்றதெல்லாம் பார்த்து எனக்கு குமார் சுத்தமாவே பிடிக்காம போயிருச்சு, ஆனா எனக்காக உயிரையே விட்டுருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும், அதனாலதான் வந்து இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொன்னேன், மத்தபடி நான் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்கல அப்படிங்கிற மாதிரி அரசி பேசிட்டு இருக்காங்க. சரி நீ குமார் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா அதை எங்ககிட்ட நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நான் தான் உங்ககிட்ட அப்ப இருந்து க்ளோஸா தானே இருக்கிறோம், நீ வீட்டுல இருக்க மத்தாள்கிட்ட சொல்லாட்டாலும் என்கிட்டயோ ராஜிக்கிட்டே சொல்லிருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு மீனாமே ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜியுமே வந்துட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ குமார கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னப்ப நாங்கெல்லாம் பதறணும்னா அதெல்லாம் சரி, நீ தாலி எடுத்து காட்டுறப்ப எதுக்கு குமார் பயந்தான், நாங்கெல்லாம் பயந்ததை விட குமார் தான் அதிகமாவே பயந்தான், உண்மையிலே உனக்கு குமார் தான் தொட்டு தாலி கட்டியிருந்தானா, நீ தாலி எடுத்து காட்டுறப்ப அவ எதுக்கு உன்னைய பார்த்து பயப்படணும் அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து விளையாடான கொஸ்டினை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறதே மீனாக்கு தெரியாது, ஆனா இது எல்லாத்தையுமே ராஜி ஆரம்பத்துல இருந்தே நோட் பண்ணியிருந்ததால கேள்வி கேட்டுறாங்க. ராஜி இவ்வளவு தூரம் நோட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத அரசி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையை சொல்ல அரசி என்ன நடந்துச்சு, நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற, இப்பவாது சொல்ல எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம் அப்படி சொல்லிட்டு ராஜி மீனா ரெண்டு பேருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் அரசி வந்து படிப்படியா ஒவ்வொரு உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. குமார் வந்து ஏதோ போட்டோ எல்லாம் காமிச்சு என்னை மிரட்டினா, நானும் குமார் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ எடிட் பண்ணி வச்சுட்டு நீ மட்டும் என்கிட்ட நேரா வந்து பேசி இப்ப மன்னிப்பு கேட்கலனா இந்த போட்டோ எல்லாம் மாப்பிள்ளை வீட்டு சைடு எல்லாமே ஒட்டிடுவேன், கண்டிப்பா உன்னோட கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன், உங்க குடும்பத்தை அவமானப்படுத்துறேன்,
பண்ணிடுவேன். அதனால என்கிட்ட கடைசியா வந்து ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டேன்னா இது எல்லாமே டெலீட் பண்ணிடுவேன்னு சொன்னா. அதை நம்பி தான் நானும் குமார பார்க்க போனேன். இப்படி ஆயிருச்சு அப்படி சொல்லி அரசி சொல்லிட்டு இருக்கிறப்பே இந்த குமார நான் சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கோவமா ராஜி கோயில இருந்து கிளம்புறாங்க. அப்ப ராஜியை போடாம தடுக்கிற மீனா வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இரு ராஜி, அரசி இன்னும் முழுசா சொல்லி முடிக்கவே இல்ல, அதுக்குள்ளாட்டி ஆத்திரப்பட்டு எங்க கிளம்புற, ஃபர்ஸ்ட் அரசி சொல்லட்டும் அப்படி சொல்லிட்டு ராஜியை போடாம மீனாவுமே தடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அரசி என்ன சொல்ல வேண்டி இருக்கு, அதான் எல்லாமே அரசி அது வாயாலே சொல்லிருச்சுல. இப்படி போட்டோ காமிச்சு மிரட்டி வந்து அவன் அரசியை கல்யாணம் பண்ணிருக்கான், இதுதானே நடந்துச்சு அப்படி சொல்லி ராஜி அவங்களாம் கற்பனையில சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையே சொல்ல அரசி இதுதான் நடந்துச்சா, ராஜி சொல்ற மாதிரி குமார் உன்னை மிரட்டி தான் கல்யாணம் பண்ணானா அப்படி சொல்லி மீனாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குமார் மிரட்டினது எல்லாமே உண்மைதான், ஆனா குமார் மிரட்டி என்ன கல்யாணம் எல்லாம் பண்ணல, இந்த தாலியவே எனக்கு குமார் கட்டல அப்படி சொல்லி அரசி சொன்னதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருமே சாக்காகிறாங்க. அப்ப இந்த தாலி கட்டல, இந்த தாலி யாரும் உனக்கு கட்டது அப்படி சொல்லி மீனாமே கேட்கறாங்க. அப்பதான் அரசி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. குமாரோட ஆசையை நம்ம குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்தணுங்கிறது மட்டும்தான், அதுக்காக மூர்த்த நேரத்துக்கு என்னை கொண்டு வந்து இறக்கி விட்டு நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டி ஊர்க்காரங்க முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தி அவங்களுக்குள்ள இருந்த விரோதத்துக்கு எல்லாம் பழி தீர்த்துக்கணும்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. அதனாலதான் கரெக்டா மூர்த்த நேரத்துக்கு என்னை கொண்டு வந்து இறக்கி விட்டாரு. இறக்கி விட்டது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி அரசி வந்து நைட் ஃபுல்லா என் கூட தான் இருந்துச்சு. நான் எவ்வளவு தூரம் சொல்லுமே அது என் பேச்சை கேட்காம என் கூட தான் இருப்பேன், என்னை தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி பிடிவாதமா இருந்துச்சு. நான் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லி குமார் தப்பிக்கணுங்கிறதுக்காக எல்லா பழியுமே என் மேல போட்டுக்கிட்டு இருந்தான். அது போக அப்பயே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்காதுங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன யாரு கல்யாணம் பண்ணிக்குவா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் காருக்குள்ள இருந்த தாலி எடுத்து நானே கழுத்துல மாட்டிக்கிட்டேன். என்ன பழி வாங்கணும்னு நினைச்ச குமார பழி வாங்கணும்னு நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் இந்த தாலி எடுத்து என் கழுத்துல கட்டிக்கிட்டேன். அப்படி இந்த தாலி எடுத்து காட்டுறப்பதான் குமாருமே பயந்துருக்கான். இதுதான் ஆரம்பத்துல இருந்து நடச்சுன்னு சொல்லிட்டு அரசி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான், அப்ப நீ கல்யாணமே ஆகாம தான் அந்த குமார் வீட்டுல போய் இருக்கிறியா, ஏன் அரசி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, ஒழுங்கா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி ராஜிமினா ரெண்டு பேருமே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. என்னை தடுக்காதீங்க, நீ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நீங்க யாருமே தலையிடாதீங்க, நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்ச அந்த குமாரை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், அவனுக்கு அவன் ரூட்லயே போய் நான் பதிலடி கொடுக்க போறேன் அப்படி சொல்லி அரசி பேசிட்டு இருக்காங்க. எதையுமே புரிஞ்சுக்காம எமோஷனலா பேசிட்டு இருக்கிற அரசி, உனக்கு உண்மையிலேயே கல்யாணம் நடந்துருச்சு, உங்க அப்பா அம்மா பேச்ச மீறி எல்லாமே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட தான் சொல்லணும், வா அரசி அப்படி சொல்லி எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி பாக்குறாங்க. என்ன நடந்தாலுமே சரி கண்டிப்பா என்னால விட்டுட்டுலாம் வர முடியாது, குமாருக்கு தைரியம் இருந்தா அவனால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டோம். குமார் கோவக்காரன், நான் அவனோட கோவக்காரன், அவனுக்கு நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு கோவம் இருக்கோ அதை விட பல மடங்கு எனக்கு அவன் மேல கோவம் இருக்கு, கண்டிப்பா இதுக்காக சேர்த்து வச்சு குமார நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படி சொல்லி அரசி வந்து பிடிவாதமா பேசிட்டு இருக்காங்க. இப்படி அரசி ராஜி மீனா மூணு பேருமே சண்டை போட்டு இருக்கிறப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பழனி வந்துடுறாரு. இப்படி இவங்க எல்லாம் பேசி இருக்கிறத கேட்டதுமே பழனியே சாக்காயிடுறாரு. அப்பதான் அரசியுமே வந்து இந்த பிரச்சனைக்கு மூல காரணமா இருந்தது சோனியா தான். சோனியாத்தை தான் வந்து குமார பாக்குறக்கா என்னை நைட் அனுப்பிச்சு வச்சாங்க அப்படி சொல்லிட்டு அந்த விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதனால அங்க இருக்கிற எல்லாரோட ஒட்டுமொத்த கோவமே வந்து அப்படியே சோனியா மேல திரும்பிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நம்மளால பொறுமையா இருக்க முடியாது, நீ வா அரசி வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி பழனி வந்து அரசியை கூப்பிட்டு கோமா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. அரசியுமே வந்து வீட்டுக்குள்ள வர மாட்டேன்னு சொல்லி எவ்வளவு தூரம் போராடி பாக்குறாங்க. ஆனா அரசியை வலுக்கட்டாம வீட்டுக்குள்ள கூட்டு போற பழனி வந்து வீட்டுல இருக்க எல்லாருமே கூப்பிட்டு இருக்காரு. பதறி போற பாண்டியனும் கோமதி உள்ள வந்து பாக்குறாங்க. அப்ப அரசி வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்ததுமே பாண்டியனும் கோமதிக்கும் பயங்கரமான கோவம் வருது. இவ்வளவு எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்தா, ஒழுங்கா அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு, அதான் அவ பிள்ளையே இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்க, ஒழுங்கா வெளியே போயிரு அப்படி சொல்லி கோமதி வந்து அரசியை மிரட்டிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே என்ன நடந்துச்சுங்கிறது தெரியாம எதுக்கு உங்க மேல நீங்களே திட்டிட்டு இருக்கீங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் யார் காரணம் தெரியுமா, நீங்க நினைக்கிற மாதிரி அரசிக்கு குமாருக்கு கல்யாணமே ஃபர்ஸ்ட் நடக்கல, அரசி கழுத்துல இருக்கிற தாலியை குமார் கட்டவே கிடையாது, அந்த தாலியை எடுத்து அரசியே தான் கட்டியிருக்கு, நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காகவும் நீங்க ரெண்டு பேருமே வந்து ஊர்க்காரங்க முன்னாடி அவமானப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகவும் தான் விருப்பப்பட்ட சதீஷையே கல்யாணம் பண்ணாம வேற வழியே இல்லாம குமார் தான் தனக்கு தாலி கட்டினா அப்படின்னு பொய்யா சொல்லிட்டு நம்ம குடும்ப கௌரவத்துக்காக அரசியை வந்து அது கழுத்துல அதுவே தாலியை மாட்டிக்கிச்சு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கிய காரணம் சோனியா தான். சோனியா சொல்லி கொடுத்ததா குமார் வந்து அரசியை நைட்டோட நைட்டா வந்து கடத்திருக்கான். சோனியாவோட தலைமையில தான் இது எல்லாமே நடந்து முடிச்சிருக்கு அப்படிங்கிற உண்மையை பழனி வந்து பாண்டியன் கோமதி முன்னாடியே போட்டு உடைச்சிடுறாரு. இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண சோனியா வந்து திருத்திரன் முடிச்சு நிக்கிறாங்க. நான் தான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே இவங்க மோசமானவன்னு சொன்னேன்ல மாமா, நீங்க ஆரம்பத்திலேயே நான் சொன்னதை எதுவுமே கேட்காம அவங்க பேச்சை கேட்டுட்டு என்னவே சத்தம் போட்டீங்க. இப்ப பாருங்க இதனால இப்ப அரசியோட வாழ்க்கை எந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு, நீங்க அப்பயே சோனியாவை கண்டிச்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை போயிருக்காதுல அப்படி சொல்லி மீனாமே வந்து பாண்டியன் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அரசிக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இன்னும் அடுத்த அரசியோட வாழ்க்கைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பாண்டியன் கோமதி ரெண்டு பேருமே இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்காங்க. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து ராஜி மீனா ரெண்டு பேருமே வந்துட்டு இதுக்கப்புறமே தாமதிக்காம இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் சோனியா தான் அப்படிங்கிற உண்மையை பாண்டியன் கோமதி கிட்ட சொல்லி இந்த பாண்டியன் கோமதி பழனி மூணு பேருமே சேர்ந்து சோனியாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறதை பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.